ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோகோனட் ஷெல் வச்சுட்டு டெரக்கோட்டா பேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தீபா சீதாலக்ஷ்மி கேட்டிருந்தாங்க. அது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 5-6 வந்து இந்த கோகோனட் ஷெல் போட்டுக்கிறேன். இந்த தேங்காய் மூடி இருக்கு இல்லையா, கொஞ்சம் க்ளீனாக எடுத்துக்கணும். ஏன்னா அதில் இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் உருகி நம்ம போடுற பீஸில் வந்து உருகி அது மேலே அந்த பீஸ் மேலே பட்டுது அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுது. அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக கெரோசின் ஊற்றிக்கிறேன். இது வந்து தேங்காய் மூடி வந்து அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து பிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா மறுபடியும் கெரோசின் ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ இது நான் கொஞ்சம் நிறையவே கெரோசின் ஊற்றி பற்ற வச்சுருக்கேன். நல்லா பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 4 வந்து தேங்காய் மூடி போட்டிருக்கேன் அதில். ஏன்னா இது கொஞ்சம் நிறையவே நமக்கு வேணும். தேங்காய் மட்டைன்னா ஒரு 4 போடுவோம். இந்த தேங்காய் மூடியில் கொஞ்சம் ஒரு நிறைய தான் போட்டாகணும் நம்ம. அது நல்லா பிடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு மேலே வைக்க வேணாம். நான் இப்போ எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை, அதனால் ஒரு ஹாஃப் பார்ட்டு தேங்காய் மட்டை வச்சுருக்கேன். பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் நார் இந்த மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து வச்சு அது பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு தேங்காய் மூடி பிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். தேங்காய் மூடி பிடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து இன்னும் மெட்டீரியல்ஸ் வந்து உள்ளே வைக்கல. நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்டு எரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வைக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு வச்சிடலாம். 2 தேங்காய் மூடியில் வச்சு தான் நான் வந்து வைக்கிறேன். இதுவும் நல்லா பிடிச்சி எரியட்டும். நல்லா பிடிக்கிற இடமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காய் மூடி மறுபடியும் பிடிக்கணும் இல்லையா, அதனால். இப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி தேங்காய் மட்டை வைக்கும் போது நமக்கு நிதானமாக எரியும். இந்த தேங்காய் மூடியில் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப வேகமாக எரியுது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், தேங்காய் மட்டையில் வந்து உள்ளேயே தான் வந்து நெருப்பு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நெருப்பு வெளில வராது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலே இல்லாமல் நெருப்பு வருது. அதனால் நான் வந்து கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிட்டேன். அதே மாதிரி நான் உள்ள பீஸ் வச்சேன் இல்லையா, அது வந்து தேங்காய் மட்டையில் வைக்கும்போது பிரேக் ஆகாது. இந்த தேங்காய் மூடியை பொறுத்த வரைக்கும் நான் வச்சு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே எல்லாமே வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. டப்னு சத்தம் மட்டும்தான் கேட்குது. என்னென்ன பிரேக் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உள்ளே நம்ம வந்து பார்ப்போம். தேங்காய் மட்டை தான் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. தேங்காய் மூடியில் இந்த மாதிரி எரியறதுனால மேபி இருக்கலாம், பிரேக் ஆக சான்ஸ் நிறைய இருக்குது. இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம போட்ட தேங்காய் மூடி எல்லாம் ஏறிட்டோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலே இல்லாமல் எரியும் போது நமக்கு அது ரொம்ப தீயில் இருக்கிறதுனால பிரேக் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. இது எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். அதனால தான் நான் வந்து தேங்காய் மட்டை பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். தேங்காய் மட்டை வந்து நின்று நிதானமாக எரியும். இந்த தேங்காய் மூடி வந்து கண்ட்ரோலே இல்லாமல் எரியும் போது நம்ம போட்ட பீசஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சிச்சு. நான் போட்ட எல்லா கோகோனட் ஷெல்லுமே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீசஸ் எல்லாமே ரெட் ஆகிருக்கு. ஆனால் எந்த ஒரு பீஸுமே வந்து பிரேக் ஆகாமல் எனக்கு கிடைக்கல. நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கன்னா ரெட்டாக ஆகிருக்கு. ஆனால் இது எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு.
காரணம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல்லே இல்லாமல் எரியும் போது அது வந்து அதிகமாக வெடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் நீட்டாக பண்ணியிருந்தாலும் அது வந்து வெடிக்கிறதுக்கு, அதாவது ஓவர் ஹீட்டில் அது வெடிக்குது. இப்போ தேங்காய் மட்டைனா நிதானமாக எரியும், நெருப்பும் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நெருப்பு எப்படி அதிக அளவில் எரியறதுனால இது எல்லாமே பிரேக் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அப்செட் ஆகிடுச்சு. இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் பிரேக் ஆகலை. இது மேபி சைடில் போயிருக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.